கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தலில் தினம் தினம் புது புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நேற்றைக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, அதாவது அவருடைய கட்சி போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயம். எங்களுக்கு போட்டியிட விருப்பம் இல்லை, எங்களுக்கு இடங்கள் தரவில்லை அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் கமலஹாசன் சினிமாவில் நடித்து இருக்கிறதுனால இதை ஒரு பெரிய ஷோவாக மாற்றிட்டார். ஒரு பயங்கர பாத்தோஸ், அது ஒரு சோக கதையாக, காதலி போனதுக்கு பிறகு தாடி வளர்த்து பாட்டு பாடி மது குடித்து போகிற ஒரு சோக கதை மாதிரியாக அதை மாற்றி, ஆனால் அவர் அழலை. ஒரு மனதில் என்ன காயம் இருந்தாலும் அவர் அதை அழலை. இந்த கதையை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஏன்னா சினிமாவுக்குரிய அனைத்து விஷயங்களும் இதில் பொதிந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றாகத்தான் இருந்தது. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவருக்கு சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. திமுக கூட்டணியில் அவர் இருக்கிறார். திமுக கூட்டணிக்கு தன்னை நேர்ந்து விட்ட பல்வேறு கட்சிகளில் இவரும் ஒருவர், தலைவரும் இவரும் ஒருவர். இவருக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுத்துட்டாங்க. அவர் இப்பொழுது ஒரு எம்பி. ஆனால் அவர் பெரிதாக தங்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் கூட்டம் கூட்டி கோரிக்கைகள் எல்லாம் வைத்ததுக்கு பிறகு அவருக்கு இடங்கள் ஒதுக்குகிறோம், ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது இவர் யோசித்து பார்த்துருக்காரு. தங்களுடைய கட்சியை சேர்ந்த அனைவரையும் கூப்பிட்டு, நம்முடைய டார்ச், அது பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருங்கிறதே சொல்கிறேன். அந்த டார்ச் நம்ம ஆதரவாளர்களோடு பின்னி பிணைந்தது, நம்முடைய சப்போர்ட்டர்ஸ், நம்முடைய கட்சியின் தொண்டர்களோடு பின்னி பிணைந்தது. அது கிடையாது, நீங்கள் உதயசூரியனில் தான் நிற்கணும்னா எனக்கு அந்த சீட்டே வேண்டாம் அப்படின்ட்டு. இவ்வளோதான் விஷயம். ஆனால் அது பாருங்கள், அது எப்படியெல்லாம் அதுக்கு ஒரு நீண்ட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னை உதயசூரியனில் நிற்க சொன்னாங்க எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே, நாங்கள் இல்லை டார்ச் தான் வேண்டும் என்று சொன்னோம், அவர்கள் மறுத்தார்கள், எனவே நாங்கள் எங்களுக்கு இடங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம்னா 3 லைனில் ஆகிடும். ஆனால் அவ்வளவு எளிதாக முடியக்கூடிய காரியம் இதுவா? அது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் சொல்கிறது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேச நன்மைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்தோம். அது 2024. 2021 என்ன பண்ணார்? 2021 தான் அவர் கட்சியை உருவாக்கி இருந்தார். பல இடங்களில் நின்றார். அவர் தலைமையில் ஒரு கூட்டணியே கூட உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி இருந்தது, அதில் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தருடையது இருந்தது. கடைசியாக எல்லாருக்கும் 0 தான் கிடைச்சது. 0 கிடைச்ச உடனே அவங்க தேச நன்மைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். அந்த கூட்டணியின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தோம். சீட்டு ஒன்றும் கிடையாது, கவனிச்சிங்க. அங்கே 40 சீட்டு பாண்டிச்சேரி சேர்த்து பாண்டிச்சேரி விட்டுருவோம். 39 சீட்டு. 39 சீட்டுலையும் இவருக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. நின்று யார் நின்றது? திமுகவுடைய மற்ற தோழமை கட்சிகள். அவர்களுடைய வெற்றிக்காக இவர் பாடுபட்டாராம். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதன் விளைவாக மக்கள் நீதி மையத்தின் குரல் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் ஒலித்தது. வேற ஒன்றும் கிடையாது. அதில் நான் சப்போர்ட் பண்ணேன், அதனால அவங்க எனக்கு ஒரு சீட்டு மாநிலங்களவைக்கு கொடுத்தாங்க. அந்த சீட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னுடைய குரல், மக்கள் நீதி மையத்தின் குரல் மாநிலங்களவையில் ஒலித்தது. அன்று முதல் இன்று வரை, 2024 இன்று வரை தனித்துவத்தை விட்டு கொடுக்காமல் கூட்டணி தர்மத்தை பேணி வருகிறோம். கூட்டணி தர்மத்தை பேணுவது என்றால் திமுக என்ன சொன்னாலும் அதை செய்வது, அதுதான் கூட்டணி தர்மத்தை பேணுவது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீட்டு பேச்சுவார்த்தை 2 கட்டமாக நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர், திமுக பேச்சுவார்த்தை குழு, இவங்க எல்லாரும் உறுப்பினர்கள் எல்லாரும் அன்போடும் மரியாதையோடும் நட்புணர்வோடும் நடந்து கொண்டார்கள். டீ, காஃபி, டிஃபன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றிருக்கும் இக்கட்டான சூழலில் இப்போதான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. இது வரைக்கும் வந்தது ரொம்ப ப்ரொசாயிக்கா வருது. இதை கவித்துவமா காவிய நடைக்கு கொண்டு போறது இந்த இடம் தான். இன்றிருக்கும் இக்கட்டான அரசியல் சூழல். என்ன இக்கட்டு தெரியல, எனக்கு தெரியல என்ன இக்கட்டுன்னு. நமக்கு தருவதாக சொல்லியிருக்கும் தொகுதி எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை. அவங்க கொடுத்த சீட்டு குறைச்சி, நமக்கு தெரியல 1 கொடுத்தாங்களா 2 கொடுத்தாங்களான்னு. அதை விட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையா, ரெக்கமெண்டேஷனா, ஆக்சுவலாக என்ன, உதயசூரியனில் நின்னா சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்படியே ஒரு தனக்கே உரிய கவித்துவ நடையில் சொல்லி, அது எங்கள் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளல. அவ்வளவு தூரம் பரிந்து பேசுறாரு. யாருக்கு? திமுகவுக்கு. அவர்களுடைய தரப்பில் அதற்கான நியாயம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். அப்போ ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே?
அவங்களுடைய தரப்புல நியாயம் இருக்கு அப்படின்னா, சரிங்க நீங்க கொடுக்குற 1ஓ 2ஓ அதுல வந்து என்ன சின்னம் சொல்றீங்களோ அதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா பிரச்சனை அது இல்லையா. அதாவது பிரச்சனை திமுக இல்லையா. உங்களுக்கு சீட்டு குறைச்சு தர்ற திமுக பிரச்சனை இல்ல. உங்களுடைய சின்னத்துல நிக்க முடியாது நீங்க. நீங்க வந்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்ற முதல்வர் ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ அல்லது அந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்களோ இல்ல. யாரு பிரச்சனை தெரியுமா? தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று யாரு? மதவாத சக்திகள். யாரு? பேர் சொல்லல. பாரதிய ஜனதா. சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பே முதன்மையானது, நியாயமானதும் கூட. இதுதான் வந்து அவருடைய ஐடியாலஜியை தூக்கி அங்க வைக்கிறாரு பாருங்க. குறைச்ச சீட்டு கொடுக்கணும், அந்த சீட்டும் உதயசூரியன்ல நிக்கணும் என்று திமுக வரை வற்புறுத்துவது பாரதிய ஜனதா உள்ள வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தடுக்க வேண்டுமென்றால் கமல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஸ்டாலின் கட்சியின் சின்னத்தில் தான் நிற்கணும் என்று பிரச்சனை யார் மேலன்னா பாரதிய ஜனதா மேல, மதவாத சக்திகள் மேல. அதனால இந்த பேட்டரி டார்ச் சின்னத்துடன் மக்கள் நீதி மையம் தொண்டர்களின் பிணைப்பு உணர்வுபூர்வமானது. அப்ப பேட்டரி டார்ச்ங்கிறது எங்களுக்கு வெறும் சின்னம் அல்ல, அது எங்களின் அடையாளம். ஏதோ குழுக்கள்ல மொத்தம் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னத்தை தூக்கி உங்களுக்கு தராங்க. நீங்க அங்கீகரிக்கப்பட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பெர்மனன்ட் கட்சியா ஆனதுக்கு பிறகுதான் உங்களோட சின்னத்தையே நீங்கள் இது என்னுடைய சின்னம்னு சொல்ல முடியும். இது என்ன, நீங்க வந்து ஒரு ஆல் டிசைனரை வச்சு நீங்க ஒரு புதிதாக ஒரு லோகோ உருவாக்குகிறீர்களா? பழைய காலத்துல வாக்குச்சீட்டில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கோடுகளால வரையக்கூடிய கலர் கூட கிடையாது, கருப்பு வெள்ளையிலே வரையக்கூடிய மக்களால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு உருவாக்கினதுல ஒன்று டார்ச் லைட். அவ்வளோதான். இன்னைக்கு டார்ச் லைட்டை யாராவது பார்த்துருக்காங்களா? எவ்வளோ பேர் டார்ச் லைட்டை பயன்படுத்துகிறாங்க? அதோடைய ஷேப் எப்படி மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் டார்ச் லைட்னா அது மொபைல் ஃபோன் மேலே இருக்கிறது தாங்க. யார் இந்த நீண்ட குழாய்க்குள்ள பேட்டரியை உள்ள சொருகி வச்சு அடிக்கிறது? அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு லைட்டு வேணும்னா எங்கே வருது உங்களுக்கு? அது லைட்டு உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து வருது. அதுதான் இன்றைய நிலைமை, ரைட்? அப்படி இருக்கும்போது இவரே உட்கார்ந்து டார்ச் லைட் சின்னத்தை இவர் வடிவமைச்ச மாதிரி இந்த டார்ச் லைட் சின்னத்தை இந்தியாவில் பல்வேறு கட்சிகளுக்கு அந்தந்த மாநிலத்தை தூக்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது அப்படியே இவர் வந்து இவருடைய ஆட்களோட பின்னி பிணைஞ்சிருச்சான். கொடுத்ததே முதலாக 2021 தேர்தலின் போது தான். அதுக்குள்ள அது வந்து பின்னி பிணைஞ்சிருச்சு இவருக்கு. அது எங்களின் அடையாளம். கடந்த 9 ஆண்டுகளாக எந்த ஆதாயமும் இன்றி என்னோடு பயணிக்கும் என் தொண்டர்களின் உணர்வுகளை என்னால் புறக்கணிக்க முடியாது. கடந்த 9 ஆண்டுகளாக மட்டுமில்லை, அவங்க இனிமே எந்த காலத்திலும் எந்த ஆதாயமும் இன்றி இவரோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க. பாவம் அவங்களுடைய உணர்வுகளை புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாரு. உணர்வுகளை புறக்கணிக்கிறது இல்லை, ஆனால் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. எல்லாம் பல சினிமாக்கள் அந்த காமெடி காட்சிகள்லாம் ஞாபகம் வருது. வேண்டாம், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச வேண்டாம்னு விட்டுடுறேன். அடுத்து வந்து இவர் தன்னை திமுக ஏமாத்திருச்சுன்னு சொல்லலை பாருங்க. இது வரைக்கும் தன்னை திமுக ஏமாற்றி விட்டதுன்னு சொல்லாம தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு தமிழ் மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் ஒரு நெருக்கடியான சூழலில், இது ரொம்ப முக்கியமான கோட்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோட் தான் வந்து இன்னும் பல பேர் இதை பயன்படுத்த போறாங்க. அதனால திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு தமிழ் மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் ஒரு நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல, கடமை, சுயநலம் அல்ல, பொறுமை. ஃபேண்டாஸ்டிக் வேர்ட்ஸ். ஓகே, அதாவது சுயநலமாக இவர் கேட்கக்கூடாது, சுயநலமாக திமுக வந்து இவருக்கு தராம இருக்கலாம். திமுகவின் சுயநலம் பொதுநலமாகிறது, இவருடைய சுயநலம் இல்லாமல் போய் இவர் தியாகியாக மாறுகிறார் தங்கள் குடும்பத்துக்காக. இதை அடுத்து இன்னும் ஒரு லெவலுக்கு ஏத்துறாரு. அதாவது சுதந்திர போராட்ட ரேஞ்சுக்கு போயிட்டார். உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்து அதை உதயசூரியன் சின்னத்தில் நில்லியா அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நிற்க மாட்டேன் போ அப்படின்னு ரோசத்தோட சொல்லாம பணிந்து போய் ஐயா நாங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லாம தன்னுடைய தியாகத்தை எந்த ரேஞ்சுக்கு உயர்த்துறாரு பாருங்க. தங்கள் குடும்பத்துக்காக எத்தனையோ பேர் தன் வீட்டை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு எண்ணற்ற தியாகங்களை செய்கிறார்கள். தமிழ்நாடு தான் என் குடும்பம், நான் சீட்டுகளை விட்டு கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு திராவிட மாடல் 2.0 அரசு அமைவது இன்றைய தேவை. இது வெறும் ஆட்சி மட்டுமல்ல,
காந்தி, பெரியார், அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நீதி பரிபாலனம். எனவே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்கிற முடிவை திறந்த மனத்துடன் தெளிந்த உள்ளத்துடன் அறிவிக்கிறோம். கூடவே என்னோடு சுயநலமின்றி 9 ஆண்டுகளாக பயணிக்கும் மக்கள் நீதி மய்யத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார். அதை விட்டுருவோம். இப்போ நேராக அவர் என்னெல்லாம் கடைசியாக சொல்லிட்டார் பாருங்க. விரைவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்பு விழாவில் தேர்தலில் நின்று ஜெயிச்சு 2.0 ஆட்சி அமைச்சு பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு நாம் சந்தித்து வாழ்த்துவோம் எனும் நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கார். முதல்வர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இது தியாகமில்லை கடமை, சுயநலமில்லை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அதை பிடிச்சிட்டார். அதை பிடிச்சிட்டு அன்பும் பண்பும் கொண்ட எனது நண்பரும் தலைவருமான கமலஹாசன், இதெல்லாம் அன்பு பண்பு நண்பர் எல்லாம் உண்டு, ஆனால் உனக்கு 2 சீட்டு தரமாட்டேன். ஆனால் தன்னுடைய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கார் ஸ்டாலின். இன்று அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்தித்து நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்போம் என்றும் தெரிவித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்த சொல்லவே இல்லை பாருங்க. சீட்டு கேட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் எக்கச்சக்கமா சீட்டு கேட்டாரு, 10 சீட்டெல்லாம் கேட்டாரு. 2 கூட கொடுக்க முடியாதுப்பா, அதுவும் உதயசூரியனில் தான் நிற்கணும்னு சொன்னேன். அவர் முறைச்சிக்கிட்டு அப்பனா எனக்கு சீட்டை வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறத எப்படி நேக்கா மாற்றி அவர் போட்டியிடவில்லை, ஆனால் நம்முடைய வேட்பாளர்கள் அனைவரையும் கொஞ்சம் கூட நிபந்தனையின்றி ஆதரிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரசியல் இயக்கங்களின் தலைவர்களாக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாக நாங்கள் இருவரும் இருதரப்பு கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம். நிஜமாவே அந்த இடத்துல அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிடிச்சிட்டார். இது தியாகம் அல்ல கடமை என்று அவர் சொன்னார். உண்மையில் அவர் செய்திருப்பது தியாகம் தான். இது வேற என்ன சொல்றது? இன்னும் கூட மனசுல நினைச்சிருப்பாரு, 2 சீட்டை கொடுத்துருக்கோம், அந்த சீட்டை எந்த சின்னத்தில் நின்னா என்ன, அவன் கட்சியில் இருக்கிற 2 கால்னு கத்திட்டு இருக்கிற 2 பயலுக்கு கொடுத்துருக்கலாம். அதை கொடுக்காம கொடுத்தாரா, நமக்கு நிறைய பேர் பிடிங்கிட்டு இருக்காங்க, அப்பாடி நிம்மதி, அவங்களுக்கு கொடுத்து ஒரு மாதிரி ஒரு 2 பேரை சரி கட்டிடலாம். அதனால அவருக்கு ஒரே சந்தோஷம் ஸ்டாலினுக்கு. கமலுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என தெரியவில்லை. அவரது முடிவு என்னை மிகவும் நெகிழ வைத்து விட்டது. அவருக்கும் அவரது மக்கள் நீதி மைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிஜமாவே என் பக்கத்தில் 2 மக்கள் நீதி மைய உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லி இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரியல. அதோட விட்டாரானா விடலை பாருங்க. உடனே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டார் சகோதரர் கமலஹாசனுக்கு. தமிழ்நாடு முழுவதும் அன்பு சகோதரர் கமலஹாசன் வலம் வர வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். உனக்கு சீட்டு தரல அப்படின்ட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காத, அல்லது சினிமா ஏதாவது எடுக்க போயிடாத. அடுத்த 1 மாதம் இருக்கு. போய் எல்லா இடத்துலையும் போய் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் தமிழகம் முழுவதும் வலம் வர வேண்டும். அமைய இருக்கும் திராவிடன் மாடல் 2.0 அரசு அவர் அன்பினாலும் ஆனது என்பதை இப்போதே தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல இவருக்கு ஏதாவது ஒரு ஹானரரி போஸ்டாவது கொடுப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனா அவர் வேற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த நட்பு அன்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு நான் அதை செய்யறது செஞ்சுட்டேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது என்பதை அவர் மகிழ்ச்சியுடன் இந்த மாதிரி தெரிவிச்சுக்கிட்டாரு. பேருளத்துடன் தன்னலத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தமிழ்நாட்டுங்கிற இடத்துல திமுக அப்படிங்கறத போட்டு படிச்சிருங்க. திமுக நலனை முன்னிறுத்தி இருக்கும் அவரது பெருந்தன்மையான முடிவை வரலாறு பாராட்டும். எல்லாத்தையும் வரலாறு கொடுத்துடுறாங்க இந்த வேலைகள் எல்லாத்தையும். அப்போ இதுக்காகவே காத்துட்டு இருந்த தொல் திருமாவளவன் டக்குன்னு அவர் ஒரு போஸ்ட் போட்டாரு. எங்க பிடிச்சாரு பாருங்க, அதே தான். இனிமே இது தியாகம் அல்ல கடமை அப்படிங்கிறது தமிழ் அரசியல் உலகில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக அறியப்படும். பல்வேறு உலக தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா, இந்த நாடு உனக்கு என்ன செய்திருக்கிறது என்று கேட்காதே, இந்த நாட்டுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கேள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இனிமே தெருவில் போற எல்லாருமே இது தியாகம் அல்ல கடமை அப்படின்னு சொல்றதை நீங்க பார்க்க போறீங்க. தொல் திருமாவளவன் கரெக்டா அதை பிடிச்சிட்டாரு. நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது ஒரு நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல கடமை அப்படி ஒரு டபுள் கோட்ஸ் டாக்னு போட்டுட்டு மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் தலைவருமான அண்ணன் கமலஹாசன் அவர்களின் இந்த அதீத உணர்வு மிகவும் ஆழமான தொலைநோக்கு பார்வையுள்ள அரசியல் புரிதலின் வெளிப்பாடாகும். ஏன் தொல் திருமாவளவன்ட்ட ஏன் இந்த ஆழமான தொலைநோக்கு பார்வையுள்ள அரசியல் புரிதல் வெளிப்படலை? அதாவது அவர் ஏன் சீட்டெல்லாம் கேட்டு சீட்டெல்லாம் வாங்கிக்கிட்டாரு? அவரும் எங்கே எங்கள் பங்கு என்று இந்த சூழலை கேட்பது சரியல்ல. அதனால 8 சீட்டையும் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு திமுக கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்தாரா?
எங்களுக்கு 10க்கு மேலே வேணும், மாநிலங்களவை வேணும் அப்படின்லாம் சொல்லி பேசி 8 சீட்டாவது வந்தது இல்லையா? ஏன் அவருக்கு இந்த அதீத உணர்வு, ஆழமான தொலைநோக்கு பார்வையில் அரசியல் அதெல்லாம் இல்லை. நட்புறவில் சிறுகீரலும் ஏற்படாமல் நனி நாகரிகத்தோடு பிடிச்சார் பாருங்க, தனது கையறு நிலையை தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு. கையறு நிலைனா என்னங்க? கையறு நிலைனா என்ன? எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, சோர்ந்து போய் தோற்று போய் அப்படியே தொங்கி போய் வந்து நிற்கிறேன். அதுதான் கையறு நிலை. ஸோ திருமாவளவனுக்கு கரெக்டாக புரியுது, அண்ணன் கமலஹாசன் கையறு நிலையில் இருக்கிறார், அவருக்கு சீட்டு கிடையாது, அவர் டார்ச் சின்னத்தில் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சோர்ந்து போய் தொங்கி போன நிலையிலும் கையறு நிலையிலும் அவர் வீராப்பா மீசையை முறுக்கிக்கிட்டு இது தியாகம் அல்ல கடமை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது தியாகம் அல்ல கடமைன்னு அப்படி மனசு வலிக்குது, ஆனால் அது கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அவர் சொல்றாரு இல்லையா? அதுதான் தொல் திருமாவளவன் பார்வையில் அவரது அறிவு முதிர்ச்சி, அதி உச்ச பக்குவம். இந்த வார்த்தைகள்லாம் விளையாடிட்டாங்க இந்த 3 பேருமே. கமலஹாசனாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், தொல் திருமாவளவனாக இருக்கட்டும். இது ஒரு லெசன். இந்த கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. எப்படி எந்த நிலை ஏற்பட்டாலும் அதை என்ன மாதிரியான வார்த்தைகளில் அதை சொல்வதுன்னு பின்றாங்க அப்படியே. பாருங்க, தனது கையறு நிலையை தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு அவரது அறிவு முதிர்ச்சியையும் அதி உச்ச பக்குவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. சத்தியமா என்னால இப்படி எழுதியிருக்கவே முடியாது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு துணிச்சலாக அவர் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு. துணிச்சலுங்க, அவருக்கு சீட்டே கொடுக்கல. அவர் ஒரு கார்னர்ல தள்ளி அவரை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அவர் டபக்குன்னு கீழே விழுந்துட்டு இன்னொரு தடவை குதிக்கட்டுமா பாஸ் அப்படின்னு மைக்கேல் மதன காமராஜன் சொல்ற மாதிரி திருப்பி மேலே ஏறி நிற்கிறாரு. அதை போய் துணிச்சல் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு அரசியல் வரலாற்றில் என்றென்றும் நிலைபெறக்கூடிய ஒன்றாகும். அரசியல் ஆதாயத்திற்காகவோ தான் தோன்றித்தனமாகவோ உணர்ச்சி வயப்பட்டு தாறுமாறாக வெடித்து சிதறாமல். இது யாரை சொல்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இங்க இன்னொரு கட்சி இருந்தது, வேல்முருகன் ஒருத்தர் இருந்தார் இவங்களுடைய கூட்டணிக்குள்ள. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பொறுமி செதறி அவர் கிடைக்க போறது 1 சீட்டோ 2 சீட்டோ அதே தான். அதாவது நம்ம கமலஹாசனுக்கு சொன்னதை தான் வேல்முருகனுக்கும் சொல்லியிருப்பாங்க. தமிழக வாழ்வுரிமை கழகம். அது இங்கிலீஷில் டிவிகேன்னு போட்டாங்களா? ஏற்கனவே இவங்க தமிழக வெற்றி கழகம் வேற டிவிகேன்னு போட்டிருக்கா? பல ஆங்கில பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. இவர் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வெளியே போகிறார் அப்படிங்கிறத டிவிகேஸ் வேல்முருகன், டிவிகே அவுட் ஆஃப் டிஎம்கே அப்படின்லாம் அவங்க வேற எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அது வடநாட்டை சேர்ந்தவர்கள்லாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு சீட்டு இல்லை, அவர் கெடு கொடுத்துட்டார் ஸ்டாலின். இதெல்லாம் ஒத்துருமா? நீங்கள் 24 மணி நேரத்துக்குள் எனக்கு சீட்டை தரவில்லை என்றால் நான் வெளியே போவேன். நாங்கள் கண்டுக்கவே இல்லை. கமல் அப்படியெல்லாம் சொல்லலை பாருங்க. நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்றும் திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்றுவோம் என்றும் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு காலத்தால் போற்றப்படும் அரசியல் கண்ணியமாகும். அவர் மீது மக்களிடையே நிலவும் அதி உயர் நன்மதிப்பு பன்மடங்கு பல்கி பெருகும். மாண்பு நிறைய அண்ணனுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள் அப்படின்னு வாழ்த்து செய்தி வழங்கிட்டார். ஒரு மனுஷன் பாவம், அவனே வருத்தத்தில் இருக்கான், கையறு நிலையில இருக்கான். அதை நீங்களே உணர்றீங்க. அந்த கையறு நிலையை விட்டுட்டு நீங்க உங்கள் மேல இருக்கக்கூடிய நன்மதிப்பு, அதி உயர் நன்மதிப்பு, இந்த அட்ஜெக்டிவ்ஸை ஸ்டாக் பண்றாங்க பாருங்க. மதிப்பு, நன்மதிப்பு, உயர் நன்மதிப்பு, அதி உயர் நன்மதிப்பு, அதி உயர் நன் அப்படின்னு 3 அட்ஜெக்டிவை போட்டு அடிச்சு சேர்த்து அந்த மதிப்பை தூக்கி, அதுவே மதிப்பு, மதிப்புக்கு மேல நன்மதிப்பு, அதுக்கு மேல உயர் மதிப்பு, அதுக்கு மேல அதி உயர் நன்மதிப்பு, அது பன்மடங்கு பல்கி பெருகும்னா என்ன மதிப்பு பாது? பிரமாதம். வாழ்த்துக்கள். கமலஹாசன் தமிழகத்துக்கே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலை வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றிவிட துடிக்கும் இந்த மதவாத சக்திகள் சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த சூழ்ச்சியை தனி ஒருவராக நின்று தகர்த்து ஸ்டாலினுடைய மற்றும் உதயநிதியுடைய திமுக கட்சி ஜெயிப்பதற்கு உதவுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.